விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா கரூர் போறதா கேள்விப்பட்டோம். அதுக்கு வந்து டிஎம்கே பயங்கரமா எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே, இது என்ன காரணமாகும்? ஆமா, இப்போ மாண்புமிகு தமிழக முதல்வர் வந்து வர்ற 10ஆம் தேதி கரூர் போறாங்க. அந்த அந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் முதல் தடவையா முதல்வரா பதவியேற்றதுக்கு அப்புறம் கரூர் மண்ணுக்கு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மீட் பண்றாங்க. ஒரு பெரிய மக்கள் சந்திப்புக்கு இப்போ ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. இப்போ வழக்கம் போல திமுகவுக்கு ஒரே பிரச்சனை என்னன்னா, அவங்க வந்து இந்த அரசை வந்து எப்படி எதிர்கொள்றதுங்கிறதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு இப்போ அவங்களுக்கு. ஏன்னா இப்போ நிறைய இஷ்யூஸ் அவங்களுக்கு ஓடிட்டு இருக்குது. இப்போ செந்தில் பாலாஜி இஷ்யூ ஓடிட்டு இருக்கு. ஏவாவால் வந்து சிங்கப்பூர்ல போய் படுத்துட்டார் நெஞ்சு வலின்ட்டு. அப்புறம் KN நேரு ப்ராப்ளம் இருக்கு. அப்புறம் உதயநிதி மேலேயே இருக்கு. இப்போ இந்த ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்கன்னு ஒரு ஓடிட்டு இருக்கு. பல பிரச்சனை அவங்கள சுத்தி போயிட்டு இருக்கும்போது, இடி கேசஸ் ஏகப்பட்டது இருக்கும்போது, இப்படி ஒரு கிளீன் கவர்னன்ஸ், ஒரு புது ஒரு கரிஸ்மாட்டிக் லீடர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டு போகும்போது ஒட்டுமொத்த மக்களோட பார்வையும் அவர் மேல இருக்குங்கும் போது இவங்க என்ன பண்றதுன்னு தெரியல. அதனாலதான் பல குழப்பங்கள் பண்றாங்க. இப்போ ஒரு சிஎம்மா அவர் கரூர் போறாரு. அப்ப இப்ப இமிடியேட்டா இவங்க ஓடி போயிட்டு என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல வந்து அவர் கரூர் செல்றதுக்கு தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ரிட் முக்கியமா என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த மாதிரி கேஸ் நடந்துட்டு இருக்கும் போது அது வந்து ஆதாரங்களை கலைச்சிடலாம்ல. இல்ல இது இல்ல யூஸ்வலா எல்லாரும் சொல்றதுதான். ஒருத்தர் வந்து இது மாதிரி போனாக்கா அவங்க வந்து கலைச்சிருவாங்க அப்படின்னு சொல்றதுதான். பட் இன்னைக்கு இருக்கிற இந்த டிரான்ஸ்பரண்டான வேர்ல்டுல வந்து அதாவது 360 டிகிரில கேமரா இருக்கு எல்லா இடத்துலயும். அது எப்படின்னா, இப்ப எங்கிட்ட உங்ககிட்ட எல்லாத்தையும் மொபைல் மாதிரி நீங்க எந்த தப்பையும் எங்கேயும் ஒழிச்சு மறைச்சு செய்ய முடியாது, வந்துடும். புரியுதா? அதே கட்டத்துல வந்து அவர் இந்த 8 கோடி பேருக்கும் முதல்வர். இந்த 8 கோடி ஓட்டு போட்டவங்க போடாதவங்க எல்லாருக்குமே அவர் தான், இன்க்ளூடிங் மாண்புமிகு முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் ஐயாவுக்கும் இவர் தான் முதல்வர். அப்போ எல்லா இடத்துக்கும் போய் ஆய்வு செய்யக்கூடியது, மக்களை பார்க்க வேண்டியது, அவங்க குறைகளை கேட்க வேண்டியது, அந்த பிரச்சனைகளை தீர்க்க வேண்டிய பொறுப்பு அவருக்கு இருக்கு. அப்ப கரூருக்கு அவர் அப்படித்தான் போகணும். இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் அதை தான் சொல்லி அவங்க திமுக தலையில கொட்டி நீங்களே வாபஸ் வாங்கிட்டா நல்லதுன்னு சொல்லி வாபஸ் வாங்க வச்சிருக்காங்க. அது புரியுதா? அப்ப இவங்களோட நோக்கம் என்னன்னா, அவர் அங்க போக வைக்க கூடாது. இன்னும் வந்து அங்க போனா இன்னும் வந்து அது பெரிய அளவுல பூஸ்டப் ஆயிடும். ஏன்னா ஏற்கனவே அங்க இருக்கிற இவங்களோட செல்வாக்கு மிக்க முன்னாள் அமைச்சர் வந்து இப்போ லுக் அவுட் நோட்டீஸ்ல இருக்காரு. லுக் அவுட் நோட்டீஸ் வந்து கொடுக்கறது எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு விஷயம் தெரியுமா ஒரு மனிதனுக்கு? நீ அதாவது இந்த மனிதன் தேடப்படக்கூடிய ஒரு குற்றவாளி, இவர் எங்க பார்த்தாலும் அரெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்றது. ரயில்வே ஸ்டேஷன், ஏர்போர்ட், அதே மாதிரி இந்தியாவை விட்டு வெளியில போகக்கூடிய எந்தெந்த என்ட்ரன்ஸ் எல்லாம் இருக்கோ அந்த எல்லா என்ட்ரன்ஸ்லயும் இவரோட போஸ்டர்ஸ் வச்சு இவர் தப்பித்து போக முயற்சி செய்தால் உடனே அரெஸ்ட் பண்ணி எங்களுக்கு தெரிவிக்கணும்ன்றதுதான் லுக் அவுட் நோட்டீஸ். இது எவ்வளவு பெரிய அவலமான ஒரு விஷயம். ஒரு கட்சியோட மிக முக்கியமான ஒரு முன்னாள் அமைச்சருக்கு இப்படி ஒரு லுக் அவுட் கொடுக்கறத திமுக என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு? திமுக ஏன் உங்க மேல தப்பே இல்ல, நீங்க எதிர்கொள்ளுங்க, சட்டத்தை எதிர்கொண்டு நீங்க போய் அதை உங்க தரப்பு நியாயத்தை சொல்லுங்க. அதற்கிட்ட எதுக்கு தலைமுறை ஆவறீங்க? புரியுதா? அப்ப இதையெல்லாம் மூடி மறைக்கிறதுக்கு இவர் கரூர் போக கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஓடினாங்க. அவன் நல்லா ஓங்கி தலையில குட்டி போனால தரையில 4 அடி கீழே போற மாதிரி குட்டி வெளில அனுப்பிச்சு விட்டாங்க. இப்போ இதுதான் வந்து திமுகவுக்கு என்னன்னா, அவங்களால ஜீரணிக்க முடியல இந்த வெற்றியை. விஜய் அவர்கள் வந்து இந்த சிஎம் நாற்காலியில உட்கார்ந்து அவர் தினம் வந்து மக்கள் இந்த மாதிரி எல்லாம் வந்து வெளியில பேட்டி கொடுக்குறாங்களே, நான் இவ்வளவு அவஸ்தப்பட்டாங்க இத்தனை வருஷமா, எனக்கு ஒண்ணுமே காசு இல்லாம கொடுத்துட்டாங்க, எங்க போனாலும் 10 ரூபா இல்லாம எல்லாமே வந்துடுது, ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு கம்யூனிட்டி சர்டிபிகேட் போனா கூட நீ பணம் கொடுக்காம அந்த சர்டிபிகேட் வாங்க முடியாது. இன்னைக்கு ஸ்கூலுக்கே போகுது சர்டிபிகேட். நீ போய் விஓ போய் பாரு, ஆர்ஐ போய் பாரு, அவனை போய் பாரு, விசாரிப்புக்காரனை பாரு, இது எந்த வேலையுமே இல்லாம இன்னைக்கு ஸ்கூலுக்கு போகுது சர்டிபிகேட், பையன் வாங்கிட்டு வந்துடுறான். புரியுதா? அப்ப இதை எல்லாமே இவங்களால ஜீரணிக்கவே முடியல. அப்ப இப்படியே போனா நம்மளோட திமுகவோட எதிர்காலம் என்ன, அல்லது இளவரசர் உதயநிதி அவர்களோட எதிர்காலம் என்னவா ஆக போகுதுங்கிறதுனால பல குழப்பங்களை அவங்க ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணலாமான்னு முயற்சி அவங்க தொடர் இந்த விக்ரமாதித்தன் மாதிரி அவங்க தொடர்ந்து இந்த முயற்சியை இன்னும் இந்த 5 வருடம் வரைக்கும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க. இது எல்லாமே என்ன பொறுத்த அளவுக்கு இந்த இடைத்தேர்தலுக்கு அப்புறம் எல்லாம் காணப்படும். இறுதி கேள்விக்கு வந்திருக்கோம். அந்த இறுதி கேள்விக்கு முன்னாடி ஒரு 2 கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மாவே நம்ம பேசினா கூட பேசலாம். அண்ட் இப்ப காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா திராவிட முன்னேற்றக்காக ஒரு பெரிய கட்சி இன்னைக்கு பாத்தீங்கன்னா அது ஒரு மாதிரி உடைஞ்ச மாதிரியே இருக்கு. சோ இந்த டைம்ல வந்து சசிகலா அம்மாவும் டிடிவி தினகரனும் திருப்பி ரீஜாயின் பண்ண போவதா கேள்வி. ரீஜாயின் சொல்ல முடியாது, ஆல்ரெடி அதே கட்சியில தான் இருந்தாங்க, திருப்பி ஒத்துமையா ஒண்ணு சேர்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த நியூஸை நீங்க எப்படி பாக்குறீங்க? இந்த சாத்தியத்துக்கு வாய்ப்பு இருக்கா? எலெக்ஷனுக்கு முன்னாடி அது சாத்தியமாகிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லாம தான் இருந்தது.
பட் இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ஸ், ஏன்னா இன்னைக்கு அங்க இருக்கிற முதன்மையான தளபதிகள் எல்லாருமே இது வரைக்கும் இறங்கி வராத எடப்பாடியார் வந்து இப்ப இறங்கி வந்துட்டாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, நீ இறங்கி வந்துதானே ஆகணும். ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து அவருக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருந்தது, ஒரு பெரிய கட்சி, 32 வருடம் வந்து கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ண ஒரு கட்சி அப்படின்றதுனால வந்து அவர் கொஞ்சம் தெனாவட்டாவே கூட இருந்தாரு. அது ஏதோ ஒரு ரீசனுக்கு அவர் இருந்தாருன்னு வச்சுக்கலாம். பட் ஆஃப்டர் எலெக்ஷன் இப்போ ஒரு தாவேக்கான ஒரு பெரிய கட்சி வந்து ஒரு கட்சி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஆளுமை மிக்க கட்சியா மாறி நிற்கும் போது அதிமுகவோட மிக முக்கியமான ஆளுமைகள் எல்லாம் ஒன் பை ஒன்னா தாவேக்காவில் வந்து இணைஞ்சுக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அப்போ வந்து இந்த போக்கு வந்து அதிமுகவுக்கு நல்லது கிடையாது. இப்ப அதிமுக ஒரு எப்படி ஒரு மனப்பாங்கில் இருக்காங்கன்னா, அந்த தொண்டர்கள் கீழே இருக்கிற நிர்வாகிகள் வந்து விஜய் அவர்களை வந்து எம்ஜிஆர் இடத்துல வச்சு பாக்குறாங்க, தாவேக்காவுக்கு அதிமுக கட்சி இடத்துல வச்சு பாக்குறதுனாலதான் ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா பனையூர் வந்து கூட்டத்துல அல்லாடுது. முழுக்க முழுக்க வந்து முழுக்க அதிமுக மட்டுமே தான் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க, வேற எந்த கட்சியில இருந்து வரல, அதிமுக மட்டும். அப்ப இந்த மாதிரி ஒரு சூழல்ல எடப்பாடி இறங்கி வந்துதான் ஆகணும். அப்ப அவருக்கு இருக்கிற ஆப்ஷன் என்ன? இப்ப டிடிவி சேர்க்கலாம், சசிகலாமாவும் சேர்க்கலாம். அவங்க 2 பேரையும் சேர்க்கறதுனால இப்ப இழந்த அவ்வளவாலாம் ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்க 2 பேருக்குமே ஒண்ணும் கிடையாது. என்னைக்காவது ஒரு வேளை எடப்பாடியார் யோசிச்சு பார்த்திருப்பாரா, ஐயோ நம்ம அவங்க கூட்டணிக்கு வரும்போது நம்ம கூட்டணிக்கு போயிருக்கலாமோ அப்படின்ற ஒரு விஷயங்கள் யோசிச்சாரா யோசனையாகிறதுல அந்த ஐப்பத்தாட்டிகள் நம்ம போய் பிரயோஜனம் இல்ல, அது முடிஞ்சு போச்சு. பட் எனக்கு என்னோட ஒப்பீனியன்ல, என்னோட அரசியல் புரிதல்ல இது என்னவா போய் அடுத்து எனக்கு முடியும்னா, மேபி திமுகவும் அதிமுகவும் கூட கூட்டணியில சேரலாம். 29th வரப்போற பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல விஜய்ங்கிற ஒரு, ஏன்னா திமுக கிட்ட இருந்த மிகப்பெரிய திமுகவோட பலமே அந்த கூட்டணி கட்சிகள் தான். அந்த கூட்டணி கட்சிகள் மொத்தமா வந்து அப்படியே டிரான்ஸ்பர் ஆகி டிவிகே கிட்ட வந்து நின்னுட்டாங்க. அப்ப இன்னைக்கு டிவிகேவோட பிளாட்ஃபார்ம் ரொம்ப பெருசா இருக்கு. இப்ப இவ்வளவு பெரிய அந்த கூட்டணி பலம், ஏற்கனவே பலமான ஒரு கட்சியா மாறி இருக்கு டிவிக்கு. அப்ப இந்த சப்போர்ட்டிங் பார்ட்டிஸ் எல்லாம் வந்து இவ்வளவு பேர் ஸ்ட்ரென்த்தா பக்கபலமா இருக்கும்போது அப்ப இவங்களை வந்து எப்படி அட்டாக் பண்றது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வரும்போது என்னோட புரிதல் படி திமுக, அதிமுக, ஈவன் பிஜேபி கூட சேரலாம். அப்படி சேர்ந்து ஒரு அட்டாக் கொடுக்கறதுக்கு கூட இவங்க முயற்சி பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா அதுதான், ஏன்னா அதிமுக திருப்பி ஒரு பக்கம் தனியா நின்று திமுக தனியா ஒரு கட்சியா ஏன்னா வரலாற்றிலேயே வந்து திமுக தனிச்சு தேர்தலை சந்திச்சதே கிடையாது. கூட்டணி இல்லாம அவங்க எந்த எலெக்ஷனையும் சந்திக்க மாட்டாங்க. அப்போ அவங்க வந்து இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அதுக்கு முன்னோட்டமா இப்பதான் எடப்பாடி முதல்வராக்கிறதுக்கு ஸ்டாலினை துணிஞ்சுதான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்காரு. அப்போ ஃபியூச்சர்ல இது வேணா நடக்கும். ஆனா இன்னொரு விஷயமும் கேள்விப்பட்டேன், இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர்ந்து அண்ணன் சீமான் அண்ணனை வந்து நிக்க வைக்க போறதா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டு இருக்கு. அண்ட் அதுவும் ரூமரா இல்ல அது வந்து நம்பகத்தன்மையானதா? அண்ட் இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா திருச்சி கிழக்குல வந்து லாகவராகவன் சார் வந்து நிக்க வைக்க போறதா ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. இந்த இதெல்லாம் பேச்சாவே இருக்கா இல்ல இது வந்து செயல்முறைக்கு வந்துட்டு இருக்கா? உங்களோட கருத்துக்கள் என்ன? இல்ல நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் என்ன மக்களுக்கு சொல்லுங்க. முதல்ல வந்து சொன்ன அந்த சீமான் மேட்டர் வந்து அது நமக்கு, ஏன்னா அது திமுக அதிமுகவை வந்து ஆட்சி கட்டில உட்கார வைத்து ஸ்டாலின் அவர்கள் எப்போ முயற்சி செஞ்சாரோ அவர் இதுக்கப்புறம் எந்த வேலை வேணாலும் செய்வார். சீமான கூட செய்யலாம், என்ன வேணா செய்வார். அதனால அந்த வேலை என்ன பண்ண போறாங்க, ஒருவேளை எங்கேயாவது இடைத்தேர்தலை நிக்க வச்சா கூட அங்கேயே ஒரு வெற்றி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு தான். அப்படி செஞ்சாங்கன்னா சீமான் எப்படி ஒத்துக்குவாரு? எந்த திராவிட கட்சிகள் கூட கூட்டணி சேர மாட்டேங்கிறது தான் அவரோட கொள்கை. இப்ப அந்த கொள்கையை விட்டு அவர் வருவாராங்கிறது முதல் கேள்வி, அதை விட்டுறலாம். ரெண்டாவது வந்து அது முழுக்க வந்து அது மீடியாக்கள் பண்ண வேலை. ராகவா லாரன்ஸ் வந்து நிக்க போறாரு அப்படின்னு மீடியா யாரும் வந்து ஒரு மீடியா பண்ண வேலை. அது அப்படியே பூஸ்டப் ஆகி அவர் ஏதோ இன்டர்வியூலாம் கொடுத்து பண்ணாரு. அப்படியே முற்றிலும் அது நடக்காத ஒன்று. ஏன்னா தாவேக்காவில் நிக்கிறதுக்கு போட்டி பலமா இருக்கு. திருச்சி கிழக்குல நிக்கிறதுக்கு போட்டி அவ்வளோ கேண்டிடேட்ஸ் இருக்காங்க. அவங்கள அந்த கேண்டிடேட்டை மாண்புமிகு முதல்வர்கள் வந்து அவர் மனசுல ஒரு ஆள் இருக்கு, அந்த ஆள் நிற்பார். அவருக்கு நெருக்கமான ஒருவர் திருச்சி கிழக்குல நிக்க போறாங்க. அது மட்டும் எனக்கு தெரியும். அது யாருன்னு தெரியும், ஆனா இப்ப நம்ம சொல்ல வேண்டாம். அண்ட் இன்னொரு ஒரு மாதிரி இது வேடிக்கை கேள்வின்னு சொல்ல முடியாது, ஆனா விவகாரமான கேள்வின்னு சொல்ல முடியாது. இப்ப நம்ம தமிழக முதல்வர் விஜய் அண்ணா வந்து ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் நடிகர்கள் அத்தனை பேருக்குமே இன்னும் அரசியல் ஆசை வந்து ரொம்ப ஜாஸ்தியானதா
இருக்கு ஜாஸ்தியா இருக்கிறத வந்து இப்ப பார்க்க முடியுது. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம ஒரு இது குறிப்பிட்ட சில விஷயங்கள் சொல்லலாம். இப்ப ஒரு பெரிய கூட்டம் வந்து விஷால் அண்ணன் வந்து கூப்பிட்டு ரசிகர் எல்லாத்தையும் பேசியிருக்காரு. நான் இப்படியே இருந்துட மாட்டேன், நான் உங்களை ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு போய் தான் சேர்த்துப்பேன். நம்மளோட ரசிகர் மன்றம் வந்து இதை நோக்கி இருக்காது, இன்னும் இதை தாண்டி நம்ம வந்து சரித்திரத்துல இடம் பிடிப்போம்னு சொல்லி ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. அது அரசியல் வரத்துக்கான பார்வையா தான் வந்து ஊடகத்துல சொல்லப்படுது. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா, நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் மனைவியார் லதா அம்மா வந்து கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கட்சின்னு சொல்ல முடியாது, ஒரு இது சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு தெரியும், ஒரு அமைப்பு மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. மூணாவது வந்து பாத்தீங்கன்னா, திரு அண்ணாமலை அண்ணா இங்க வந்து தனியா வந்து இன்னும் அமைப்பாவே வச்சிருக்காங்க, இன்னும் கட்சியை அனௌன்ஸ் பண்ணல. அண்ட் அது ஒரு விஜய் அண்ணனுக்கு ஒரு போட்டியா ஒரு விஷயமா தான் அதை பாக்குறாங்க, ஒரு ஈக்குவலா ஒரு ஆப்போசிட்ல யாரும் இல்லை. அப்ப வந்து திரு அண்ணாமலை அண்ணனுக்கு அந்த அந்த இடம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்றாங்க. திடீர்னு நேத்து பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா நடிகர் தனுஷ் வந்து பாத்தீங்கன்னா கொடி அறிவிச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க இதெல்லாம்? இல்ல பொதுவாவே இப்போ நான் ஒரு 4 பேர் நண்பர்கள் இருக்கோம், ஒரே பிளாட்ஃபார்ம்ல ஒன்னா ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கோம், ஈக்குவல் கேடர்ல இருக்கோம். திடீர்னு உனக்கு ஒரு பெரிய இது வந்து நீ ஒரு சாரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த கொஸ்டின்ல வந்த ஒரு விஷயம் வந்து எல்லாமே தமிழக முதல்வர் விஜய் அண்ணா மாதிரி வந்துட முடியுமா? அதுதான் கேள்விக்குள்ளே அது இருக்கு, அது தனியா கேட்கணும்னு இல்ல, அதுதான் நான் சொல்ல வரேன். ஒரு 4 பேர் இருந்து ஒரு ஆள் திடீர்னு மேல போயிட்டா மீதி இருக்கிற 3 பேருக்கும் கூட லேசா அப்படி நம்ம கூட இருந்தாலும் போயிட்டாரு, அப்ப நம்ம கூட இப்படி ட்ரை பண்ணலாமோ அப்படின்னு இயல்பா வரும். தம்பி மேல திடீர்னு போயிட்டானே, நம்ம கூட தானே உட்காந்தான், போயிட்டாப்ல மேல, அப்ப நம்மளும் என்ன ட்ரை பண்ணி பாப்போமே அப்படின்னு தோணும். மனுஷன் தானே, இயல்பா தோணும். இது அந்த கதை தான் எல்லாம். இப்போ இந்த மாதிரி மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, ஒரு என்டிஆர், ஒரு 20 ஒரு எம்ஜிஆர், ஒரு 50 வருஷம் கழிச்சு ஒரு விஜய், இன்னொரு 30-40 வருஷம் கழிச்சு யாரோ ஒரு ரமேஷோ ஒரு குமார் யாரோ ஒருத்தர் வருவார். இந்த மனிதர்கள் ஒரு 10 கோடி பேர் நம்ம பிறகுறோம்னா யாரோ ஒருவருக்கு தான் அந்த அமைப்பு. அது ஒரு அந்த கரிஸ்மாட்டிக் வந்து எல்லாருக்குமே கிடைக்கிறது கிடையாது. இப்ப விஜய் சாரை விட ஒரு ரொம்ப பர்சனாலிட்டியான நடிகர்கள் எவ்வளவு பேர் இருந்தாங்களே, எவ்வளவு பேர் கோலாச்சிருக்காங்க. சிவாஜி சாரை விட பெரிய நடிகர் இருந்தாங்களா? இல்ல. எவ்வளவு பேர் இருந்தாங்கல்ல. அப்ப அந்த ஒரு மக்கள் கிட்ட கிடைக்கிற ஒரு அபிமானம், ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு முகத்தை பார்த்த உடனே கிடைக்கிற ஒரு ஒரு அந்த சந்தோஷம், அந்த ஒரு இது இருக்குல்ல, எப்ப பார்ப்போம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது இயற்கையா நடக்கிறது, செயற்கையா ஒண்ணும் இல்லை. அப்ப அதே மாதிரி நீ சொல்ற ஆட்கள் எல்லாம் திட்டின்னு இப்போ வந்து கொடி அறிவிக்கிறாங்க, கட்சி அறிவிக்கிறாங்க, அதெல்லாம் வேற. எக்ஸப்ட் அண்ணாமலை விட்டுருவோம், அவர் அரசியல்வாதி. விஜய் சார் வந்து இந்த இடத்துக்கு வர்றதுக்கு ஏதோ நேற்றுக்கு வந்து ஒரு படம் ஹிட் ஆன உடனே டக்குன்னு வந்த உடனே எல்லாரும் ஓட்டு போட்டாங்க, இல்லை. இந்த பிளாட்ஃபார்முக்கு வர்றதுக்கு அவரோட உழைப்பு 25 வருஷம் இருந்திருக்கு. 25 வருஷமா ஒரு விஷயத்த நினைச்சு ஒரு கோல் வச்சு இதை அடையிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அப்ப அது சார்ந்து இந்த அரசியல் பிளாட்ஃபார்மை எப்படி எல்லாம் டெவலப் பண்ணணும், என்னென்ன வேணுங்கிறத இன்ச் பை இன்ச் அவர் நகர்த்தி இன்னைக்கு கொண்டு வந்திருக்காரு. ஸோ இந்த விஷயத்த யாருமே பார்க்க மாட்டா. அவர் நடிகர் ஆயிட்டாரு, நம்மளும் நடிகர் தானே, கிங்காங் கூட தான் நடிகர், குள்ளமணி கூட தான் நடிகர், எல்லாரும் வந்துட முடியுமா? அதெல்லாம் மேட்டரு. அதுக்கான உழைப்பு அவர் எவ்வளவு போட்டார். ஒரு நடிகரா இருந்து அவர் அட்டன் பண்ண விஷயங்கள் இருக்குல்ல, தூத்துக்குடி துப்பாக்கி சூடு பிரச்சனையா இருக்கட்டும், நீட்டு அனிதா பிரச்சனையா இருக்கட்டும், ஸ்டெர்லைட் பிரச்சனையா இருக்கட்டும், மீனவர்கள் பிரச்சனையா இருக்கட்டும், ஈழ பிரச்சனையா இருக்கட்டும், இப்படி ஒரு 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 நடிகரா பிரகாசிக்கும் போதே எந்த ஒரு ரியாக்ஷனையும் பத்தி கவலைப்படாம, பின்னால் வரக்கூடிய பிரச்சனைகள் எதை பத்தியும் கவலைப்படாம அந்த டைம்லயே போய் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் உண்ணாவிரதம் இருந்திருக்காரு, போராட்டம் பண்ணியிருக்காரு, ஃபீல்டில் இறங்கி வேலை பார்த்துருக்காரு. அதை ஒரு மக்கள் இயக்கமா மாற்றி பல நலத்திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அதை தொண்டர்களை அரசியல் மயப்படுத்தி அப்படி கொண்டு வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த வெற்றி. ஒரே நைட்ல ஓவர் நைட்ல இந்த வெற்றி எல்லாம் கிடையாது. இதை இந்த கொடி அறிவிப்பவர்கள், ரசிகர் மன்றத்தை தூசி தட்டுறவர்கள், இவங்கெல்லாம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். வர்றதுல தப்பு இல்லை, எல்லா மனிதர்களுக்கும் ஆசை இருக்கும், முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணா எல்லாரும் ஒரு ஓட்டப்பந்தயம் போட்டி வைக்கிறான், ஒரு ஆள் ஓடி போய் ஜெயிக்க முடியாதுல்ல. 100-200 பேர் ஓடுவாங்க, ஒரு ஆள் ஜெயிப்பாங்க. ஆனா 100-200 பேரும் ஓடுறதுக்கு முன்னாடி ஒரே மனநிலை தானே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் பிரைஸ் எடுக்க போறோம்னு நினைச்சுதானே ஓடுறாங்க எல்லாம். அப்படி ஓட வேண்டியதுதான். இது ஒண்ணு. ரெண்டாவது, அண்ணாமலை அவர்கள் மேட்ட சொன்னீங்கன்னா, அவர் ஒரு பொலிட்டிஷியன். இன்னைக்கு ஒரு பொலிட்டிஷியனா பாத்தீங்கன்னா எனக்கும் கூட அவர் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா ஒரு நல்ல நாலேஜபிள் பர்சன், பொலிட்டிக்கல் விஷயங்களை ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கக்கூடியவர், நன்கு படித்தவர், அரசியலை வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கக்கூடிய ஒரு மனிதர். அவர் பொலிட்டிஷியனா வந்து இன்னைக்கு ஒரு தனி இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு, நாளைக்கு அது கட்சியா கூட மாறலாம், அவருக்கான ஒரு சப்போர்ட்டும் கூட கிடைக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. அவரோட விஷன் வேற. அவர் ஒரு பொலிட்டிஷியனா வந்து தமிழ்நாட்டுல
ஒரு ஒரு அவேர்னஸையோ இல்லை ஒரு ஒரு கவனிக்கத்தக்க இடத்துக்கு நிச்சயமா அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதை நம்ம மறுக்க முடியாது.